நீ முதல்ல ஆபீஸ் போ, நான் அப்புறம் பூஜா, இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, அப்புறமா பேசுறேன். ஏய், அந்த கண்ணை கொடு. வேணாம்பா, எனக்கு பயமா இருக்கு. அந்த கண்ணை தூக்கி போடு. ஏய், காலால எட்டி போத. நான் ஒதுக்க மாட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஜீப் உதச்சதுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ண. நான் ஒதுக்க மாட்டேன். ஏய், குடுக்க போறியா இல்லையா? சாரி சொல்லு. எனக்கு முதல்ல சாரி சொல்லு. எதுக்கு? எது? உனக்கு என் கழுத்தை பிடிச்சி இப்படி 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 நிறுத்தல, மறந்துட்டியா? அதுக்கு முதல்ல சாரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் வந்து உனக்கு சாரி சொல்லணுமா? வரையறு. சாரி சார். என்ன சாரி சொல்ல சொன்ன? என்ன சார் அடிக்க வரீங்க? அடிக்கிறதா? உன்னை ஷூட் பண்ணணும். நான் என்ன செஞ்சேன்? கோபி, இங்க ஒரு சின்ன ஆர்கியூமென்ட் நடக்குது, அப்புறமா ஃபோன் பண்ணு. இங்க பாருங்க, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதுலாம் உங்க ஜாப். பப்ளிக் இன்வால்வ் பண்ணி பப்ளிக்கே பிரச்சனை கொடுத்து பப்ளிக்கே ஷூட் பண்ணுவேனா என்ன அர்த்தம்? ஐயோ, பப்ளிக் சர்வெண்ட் ஆர் நாட்? ஏய், இவகிட்ட முதல்ல விசிட்டிங் கார்டு வாங்குங்க. ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நீ இந்த ஸ்டேஷன் வந்து பாரு. நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? வரமாட்டியா? நீ சிட்டில ஈவென்ட்ஸ்லாம் எப்படி பண்ணிடுறேன்னு பாக்குறேன். என்ன சார் நீங்க ஏன் பொறுப்பு எதுக்காக எடுக்கிறீங்க? ஓவரா நடிக்காத. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து பாரு. சோ காடை குடு. காடை குடுன்னு சொன்னேன். மம்மி, அவன் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டா? ஆமா. அவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். இங்க தானே? இங்கதான் நினைக்கிறேன். இதோ இவங்கதான். அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவே வரல. என் பொண்ண வர சொன்னீங்களா? யார் வர சொன்னது? நான் தான். அது சரி, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஏன்? ஒரு போர்டு இல்ல, யாரும் யூனிஃபார்ம்ல இல்ல. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடிய காட்டுங்கன்னு சொன்னேன். ஐடிய காட்டுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஐடி இருக்கா இல்லையா? விட்டா குத்திருவீங்க போல் இருக்கு. ஏயா, எல்லாரும் ஐடி எடுத்து காட்டுங்க. இல்லைன்னா குத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. உங்க பேர் என்ன? அருந்ததி. எதுக்காக பேக்ல கத்தி வச்சுட்டு சுத்துறீங்க? ஆம்பளைங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்ல. எங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு என் பொண்ண வர சொன்னீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணால என் உயிரே போயிருக்கும். என்னாலயா? ஏய், நீ கொஞ்சம் இரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு ரிவால்வர் அங்க விழுந்துருச்சு. ஓகே, ஒருவேளை என் பொண்ணு அங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீயே போய் எடுத்துட்டு வந்திருப்பல. அதை விட்டுட்டு ஏன் இவன் மேல கோபப்படுற? போலீஸ் பப்ளிக்காக வேலை செய்யும் போது பப்ளிக் போலீஸ்க்காக கோஆபரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா. இதுதான் உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா? உங்க வளர்ப்புனால உங்க பொண்ணு கூட உங்கள மாதிரியே ஆயிட்டா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆம்பளைங்க மேல கோபம் தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தம் கூட இல்ல. நாங்க மோசமானவங்க தான். மோசமானவங்க நடுவுல இருக்கும்போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, முக்கியமா போலீஸ் கிட்ட. எங்களுக்கு போலீஸ்காரனாலே சுத்தமா ஆகாது. ஏன்? அது எங்க பர்சனல் ஒப்பீனியன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமால எல்லாம் போலீஸுங்களை ஹீரோ சுளுக்கு எடுக்கும் போது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். யாரையா நீ? சார், நான் இங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார்.
என்ன கம்பெனி? அது வந்து இவங்க போட்டும் சார், நான் அப்புறமா சொல்றேன் சார். சொல்லியா என்ன கம்பெனி? நான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன் சார். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண பேசலாம். ஓகே சார். நாங்க இங்க இருந்து போனதா அவங்க கிட்ட உட்காந்து பேரம் பேசுவல. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? முதல்ல கிளம்புங்க. சும்மா சாவடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண கத்துக்கங்க. அருந்ததி மேடம், உங்க கத்தி முடிஞ்சா போற வழியில 4 பேரை குத்திருங்க, நல்லா இருக்கும். This is my background. இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்க. ஏய், இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. மம்மி, இருங்க நான் வரேன். இங்க வாயா. சார் சொல்லு, உங்க கம்பெனில என்ன பிரச்சனை? சார், இங்க புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்க உதவி இருந்தா என் தொழிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான். உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 10-15 பேர் இருப்பாங்க சார். சரி, எவ்வளவு கொடுப்ப? மாசத்துக்கு 2 லட்சம் கொடுக்குறேன் சார். அங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு கணக்கு போடு சார். நீ சொன்னதை விட அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்க சார், முட்டி பேந்துரும். சரி சார். வா போலாம். வாங்க சார், வாங்க. யார் வீடு இது? முதல்ல வாடகைக்கு தான் சார் வந்தேன். இப்போ இந்த வீட்டை வாங்கிட்டேன் சார். அடுத்த மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் சார். பாதி பேமெண்ட் கூட பண்ணிட்டேன் சார். ஓனரை துரத்திட்டு நீ இருக்கேன்னு சொல்லு. ஆமா சார், அந்த ஓனரை காலி பண்ண வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாரும் இங்க வாங்க. சாண்டி, ஷபு, ரீட்டா, கீதா எல்லாரும் வாங்க. சார் யார் தெரியுமா? சார் போலீஸ் ஆபீசர். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. சாந்தினி, சாண்டி, ரேஷ்மா. என் பேர் ஜானகிராம், சப் இன்ஸ்பெக்டர். உங்க எல்லாருக்கும் அண்ணன் மாதிரி. உங்க ஓனர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். உங்க பணம் எனக்கு வேண்டாம். ஏய், அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் இவங்களுக்கு சேரணும். ஓகே சார். இவன் கொடுக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏய், இதை நான் சும்மா செய்யல, நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இங்க தினமும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லம்மா? அதுல நல்லவங்களும் வருவாங்க, ரவுடிங்களும் வருவாங்க, 1ஆம் நம்பர் கேடிங்களும் வருவாங்க. அவங்கள பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வைக்கிற நாய்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி எவனாவது பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வச்சான்னா யோசிக்காம எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. சரிண்ணா. ஓகே சார். என் நம்பர் எழுதிக்கங்க. 9910. என்னடா ஆச்சு? 2 நாளா போன் கூட பண்ணல. பாய், வரப்போற உங்க பர்த்டேவை கலக்கிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார். ஓகே, சேட்டலைட் போன் ரிங் ஆகுது சார். யாரும் பேசாதீங்க. இன்னொரு விஷயம், புது பட ஹீரோயின்ஸ்லாம் கூட்டிட்டு வா. நீங்க இதெல்லாம் சொல்லுமா பாய்? உங்க முன்னாடி டான்ஸே ஆட வைக்கிறேன். ஆனா பாய், ஒரு விஷயம், நம்ம பசங்க 4 பேர் இறந்துட்டாங்க. கார்ட்டூன் மாதிரியே புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் நம்ம பசங்களை தூக்கிட்டான். யார் இந்த கார்ட்டூன்? ஜானகிராம் சொல்லி புதுசா டியூட்டில சேர்ந்திருக்கான். அவனோட ஆட்டம் தாங்க முடியல. அவனை போட்டுட்டுமா பாய்? நோ டென்ஷன். ஒரு தடவை அவன்கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சைலண்டா உட்காருவான். லாலினா டைமண்ட் மச்சன் தானே? ஆமா சார். எங்க இருப்பான் அவன்? எஸ் சார். இந்த கால் கட்டாரத்துக்குள்ள நான் அவனை மீட் பண்ணும். என் பேர் ஜானகிராம். எல்லாரும் என்ன கார்ட்டூன் கூப்பிடுவாங்க. உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இது வரைக்கும் கார்ட்டூனை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்ப. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்ப கார்ட்டூனை பார்த்தாலும் உச்சா போக வைப்ப. மூடிக்கிட்டு உட்காந்து டைமண்ட் பிசினஸ் மட்டும் பார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மீறி பண்ண ஃபயரிங் தான். டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? டேய் கோபி, என் பைக் நடு ரோட்ல நிக்குது. நானே என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வந்தா எப்படி வருது? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, எவனாவது ஒருத்த மாட்டுவான். ஏய் கோபி, ஒரு நிமிஷம். லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் ப்ளீஸ். உனக்கு தான் ஆம்பளைங்க நான் பிடிக்காத. எதுக்கு கேக்குற? கோபி, இது ஏதோ தெரிஞ்ச பாட்டி மாதிரி இருக்கு. நம்ம அப்புறம் பேசலாம். போன வை. யார் சார் நீங்க? ஓ,
நீங்களா? ஏ ஏற மாட்டியா? கண்டிப்பா ஏறேன் சார். பின்னாடி இடிக்காம உட்காரு. இடிச்சா எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான். சரி, கோபி யாரு? உன் பாய் ஃப்ரெண்ட்? அறிவு இருக்கா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல சார், இஸ் மை அசிஸ்டன்ட். ஓ, உனக்கு அசிஸ்டன்ட்டுக்கும் ஆம்பளை வேணும், லிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ஆம்பளை வேணும். ஆனா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துவீங்க. அது போட்டோம், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? உன்னதான் கேக்குறேன். ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சார். அது வந்து இந்த ரெசெஷன் வந்ததுனால பிசினஸ் குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் இந்த கார்னர்ல இறக்கி விட்டுடுங்களேன் சார். ஓகே, தேங்க் யூ சார். ஓவரா நடிக்காத, பார்க்கவே சகிக்கல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.